வணக்கம். இன்றைக்கி பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு 10 யூனிட்லேருந்து டெஸ்ட் வச்சுருக்குறோம். அதாவது ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 கொஸ்டின் வீதம் 20 கொஸ்டின் எடுத்தோம். அதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட்டா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக்காவது கொடுத்துட்டு போங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எல்என் அதுக்கு பேஸில் வந்து ரைட்டா? இப்போ எல்என் டேஸ் ஆஃப் எக்ஸ் சீக்வல் டு அப்படின்னு கேட்டுருக்கோம். ரைட்டி? எல்என் ஆஃப் எக்ஸ் டேஸ் ரைட்டா சீக்வல் டு அப்படின்னு என்ன கேட்டுருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் லெக்யூரி பாலினாமியல் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ரைட்டா? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்து முக்கியம் இல்லை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்ம லெஜெண்டரி பாலினாமியலோ இல்லாட்டி லெக்யூரியோ இல்லாட்டி ஹெர்மேட் பாலினாமியலோ படித்து முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நம்ம போடுவோம். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா? ஏன்டா அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெக்கன்சிலேஷன் மட்டும் பார்த்துக்குங்க. பின்னாடி வர்றது நிறைய ஸ்டெப்பாக போகும்போதிங்களா நம்ம சத்யபிரகாஷ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் போயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெக்கன்சிலேஷன் தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கன்சியூம் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் அதை நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அப்போ சிம்பிளாக டேரெக்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். ரைட்டா? சரி, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். n into L n-1 of x dash minus n into L n-1 of x. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஃபங்க்ஷன் இட் இஸ் ஏ ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் f is equal to r power k r cap or r vector. ரைட்டா? k is a constant then del cross f அப்படி நம்ம கேட்டிருக்கோம். ரைட்டா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கர்விலினியர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸ் அது செப்பரேட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். இந்த அதுலேயும் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸும் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? நீங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த கர்விலினியர் கோஆர்டினேட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் நம்ம சத்யபிரகாஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் ஒரு ஃபார்மேட் தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் ஃபார்மேட் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹச் தீட்டா ஹச்6 ஹச்5 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்கே தாஸ் புக்கில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நம்மளும் அந்த பிக்சர் நம்ம போட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. ரைட்டா? அதனால் இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸும் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸும் முக்கியமான ஒன்று. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸும் கர்லும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? சரி, அப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதோட கர்ல் கேட்டிருக்கோம். அப்போ கர்லுக்கான ஃபார்மில் என்ன, ஃபார்மில் நான் வந்து எழுதலை. நான் உங்களுக்கு வந்து நெட்லேருந்து ஒரு பிக்சர் எடுத்து காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க பாருங்கள். டெல் கிராஸ் ஏ இது வந்து ஜென்ரலாக ஃபார்முலா. ரைட்டா? ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு டெல் கிராஸ் ஏ ஈக்குவல் டு 1/r² sin θ மாடுலஸ் ஆஃப் ஏஆர், அதாவது ஏஆர் கேப் அப்படிங்கிறது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா ஆர் கேப். ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஏ தீட்டா, அதாவது ஏ தீட்டா கேப் அப்படின்றது தீட்டா கேப். ரைட்டா? இங்கே வந்து ஏ பை அப்படின்றது பை கேப். ரைட்டா? சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு புக்கில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. ரைட்டா? சரி, நம்ம இந்த இடத்துல என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஏக்கு பதில் இங்கே எஃப். ரைட்டா? அப்போ இங்கே வந்து ஆர் கேப்னு இருக்குது அப்படின்னா ஆறு இருக்க டேமில் மட்டும்தான் நமக்கு டேம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ பையும் தீட்டாவும் வந்து கொடுக்கல. ரைட்டா? அப்போ ஆர்கமா தீட்டாக்காமா பை அப்படிங்கிறது என்னது, ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். ரைட்டா? அதில் வந்து தீட்டாவும் பையும் இல்லை, ஆர் மட்டும் இருக்குது. அப்போ ஆறு இருக்கிற இடத்துல என்னது, இங்கே வந்து ஏ ஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, தேர்டு டேம் பாருங்கள். அதாவது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் இது டேம் பாருங்கள். ஏஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஆருக்கு பதிலாக என்ன போடணும், ஆர் பவர் கே அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்னொரு இடம் என்ன இருக்குது, ஆர் இன்ட்டு ஏ தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இல்லை, அந்த டேம் வந்து இல்லை. அப்போ அது 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள் A33 பாருங்கள், ஆர் சைன் தீட்டா ஏ பாயிண்ட்டுக்கு அந்த டேமும் இங்கே வந்து நமக்கு கொடுக்கல. அதனால் அதாவது பை டேமும் கொடுக்கல. அப்போ 0. ரைட்டா? அப்போ ஏஆர் இடத்துல மட்டும் ஆர் பவர் கே போடணும். நெக்ஸ்ட்டு டேம் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பண்ணது வழக்கம் போல் வந்து டெல் கிராஸ் ஏ, அங்கே வந்து டெல் கிராஸ் எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அப்போ ஏஆர் இங்கே வந்து என்னது ஆர் கேப் கண்டுபிடிக்கணும். என்னது டோ தீட்டா பை அதாவது டோ தீட்டா இன்ட்டு 0. அப்போ என்னது 0 ஆயிரும். அதே மாதிரி டோ பை கண்டுபிடிச்சா வரும், அதுவும் 0. ரைட்டா? அப்போ நீங்கள் இது மாதிரி எல்லா டைமுக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ 0. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ஆப்ஷன் 0. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபார்மேட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மேட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி பாய்சன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? அதனால் இந்த மாதிரி மாடல் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இதுலேயும் கொடுத்துருக்கோம், நம்ம டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் ஏ பாய்சன் வேரேஜ் such that p of x is equal to 2 is equal to p of x is equal to 3, then
பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூ நமக்கு இருக்கும், கமாவில் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ரைட்டா. சரி, அப்போ அந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வோட வேல்யூ நமக்கு வேணும். நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு இப்போ நம்ம சொல்யூஷன் கொடுக்க பாருங்க, அதில் நம்ம ஏன் டேரெக்டாக 0 போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா வேல்யூ வேணும், நமக்கு வந்து மீன் வேல்யூ வேணும் ரைட்டா. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்பி நம்ம வேல்யூ நமக்கு வேணும் ரைட்டா. சரி, நமக்கு பாய்சன் ப்ராப்ளம் என்னது, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்ம் என்னது, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் ரைட்டா. சரி, இது வந்து நமக்கு ஃபார்முலா. அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2க்கும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3க்கு அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ரெண்டுக்குமே அப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்குது பாருங்கள், லாம்டா வேல்யூ நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு லாம்டா வேல்யூ 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது ரைட்டா. நெக்ஸ்ட்டு அப்படியே தூக்கி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், e power minus 3 power 0 by 0 factorial. ஈஸியாக ஆன்சர் கிடச்சிச்சு, e power minus 3. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், e power 3 ரைட்டா, சாரி e power minus 3 ரைட்டா. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள், இஃப் g is a group and a belongs to g such that a squared is equal to a, then a is equal to, இது வந்து a belongs to something பற்றிய ஐடென்டிட்டி எலமெண்ட் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள், அதுலேயே அந்த குரூப் தியரி பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் தியரியில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நம்ம நடத்தியிருக்கோம் அந்த வீடியோவில், தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ், இது வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்வர்ஸு, ஐடென்டிட்டி, இந்த மாதிரி ஒரு 100 கம்யூட் நினைக்கிறேன். மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ஃபைனல் ப்ராப்பர்ட்டி வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒபே பண்ணிச்சு பற்றிய எபிலியன் குரூப் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் பெரும்பாலும் கேட்பாங்க, குரூப்பை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள், a one-dimensional harmonic oscillator has Hamiltonian h is equal to p square by 2 plus omega square q square by 2 the Hamiltonian equation is அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ் வேல்யூவில் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா q is equal to x, that is a variable ரைட்டா. இங்கே என்னது நமக்கு லக்ராஞ்சியன் என்னது இருக்குது, நம்ம ஜென்ரல் எப்படி இருந்தோம், எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் QK, QK டாட் T அப்படின்னு எழுதுவோம் ரைட்டா. ஃபங்க்ஷன் ஆஃப் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கா. அப்போ Q இங்கே ஏ வந்து ஹியர் Q இஸ் நத்திங் படி ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ரைட்டா. அப்போ விச் இஸ் நத்திங் படி எக்ஸ் ரைட்டா. சரி, அப்போ இதற்கான சொல்யூஷன் பார்க்கலாமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணி, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதில் என்ன லக்ராஞ்சியன் ஈக்குவேஷனுக்கான ஃபார்ம் ஆனது டோ பை டோ டி இன்ட்டு டோ எல் பை டி பை டிடி இன்ட்டு டோ எல் பை டோ QK dot minus dou L by dou QK is equal to 0, which is in the generalized force format இருந்துச்சுன்னா minus dou V by dou QK ரைட்டா. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. சரி அப்போ we know that QK dot is equal to dou H by dou PK, இது நம்ம தெரிஞ்சது ரைட்டா. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா என்னது, PK dot is equal to minus dou H by dou QK ரைட்டா. சரி, அப்படியே எதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. இப்போ ஹேமில்டன் என்ன கொடுத்துருக்காங்க, H is equal to P square by 2 plus omega squared Q square by 2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா. அப்போ QK டாட் ஃபஸ்ட் கண்டுபிடிப்போமா, QK டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பிக்கு. இங்கே பியை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், QK டாட் என்ன கிடைக்கும், பின்னு கிடைக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு PK டாட் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் Q நமக்கு கிடைக்கும் ரைட்டா. சரி, அப்போ அந்த 2வது ஈக்குவேஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். 1வது ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1வது ஈக்குவேஷனில் PK டாட்டுக்கு பதிலாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம் ரைட்டா. அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே 1வது ஈக்குவேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், PK டாட் ஈக்குவல் டு QK டபுள் டாட் ரைட்டா. சரி, அப்படியே தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபைனல் ஈக்குவேஷன் QK டபுள் டாட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் Q ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், Q ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ Qக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அப்படியே எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள், கோரியோலிஸ் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிட் பாடி ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரைட்டா. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், 2m இன்ட்டு ஒமேகா கிராஸ் வி ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஃபினேஷனும் அதில் புக்கில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி புக்கு வேறு சென்ட் பண்ணிக்கோ, ஜஸ்ட் அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள், இன் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் அ கிப்ஸ் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ரைட்டா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ட்ரான்சிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டயக்ராம் வந்து கிராஃப்ட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம், புக்கும் சென்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம டெலகிராம் சேனல் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள், ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் தியரி அஸ்யூம்ஸ். நமக்கு கொடுத்துக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்டும், தட் இஸ் ஆல் தி அபோவ். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ
ஃப்ரம் கூலும் ஃபோர்ஸ் ரைட்டா. அது வந்து நோ ஃப்ரீயாக மூவ் ஆகுது விச் இஸ் நத்திங் பட் அதாவது ஃப்ரீ ஃப்ரம் தி கூலும் ஃபோர்ஸ் ரைட்டா. விச் இஸ் கரெக்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள் த கூலும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இஸ் நெக்லிஜிபிள் ரைட்டா, அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ் இன் எனிவேர், அந்த மெட்டல் பிளான் எப்படி வேணால் மூவ் ஆகலாம்ல. சரி, அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட் ஒன், ஆல் தி அபவ். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். த டோட்டல் பவர் பாசிங் அவுட் த்ரூ தி என்ன கொடுத்துருக்கோம், gigantic spherical surface is the integral of the pointing vector s அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ இந்த பாயிண்டிங் வெக்டார்லேருந்து ஒரு முக்கியமான கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. பாயிண்டிங் வெக்டார்னா என்ன, பாயிண்டிங் தியரம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அந்த ஈயும் பியும் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்குமா பேரலாக இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா. சரி, இது வந்து நம்ம இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். 1/μ0 க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ கிராஸ் பி டாட் டிஎஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்கிறோம். கம்ப்யூட் தி கான்ட்ராக்டட் லெங்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஹூஸ் இனிஷியல் லெங்த் 10 மீட்டர் அண்ட் ட்ராவல் வித் எ வெலாசிட்டி 0.75 c ரைட்டா. சரி, அப்போ என்ன கேட்டிருக்கோம்னா லெங்த் என்னன்னு கேட்டிருக்கோம். அதோட ப்ராப்பர் லெங்த் என்ன கொடுத்துருக்காங்க, L0 அப்படிங்கிறது என்னது ப்ராப்பர் லெங்த், இனிஷியல் லெங்த்து = 10 மீட்டர். வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, v = 0.75 c ரைட்டா. சரி, அப்படி நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா வேறு எதுவுமே தேவையில்லை ரைட்டா. அப்போ ஃபார்முலா பாருங்கள், L = L0 × √1 - v²/c², அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுமா. அப்போ L0ங்கிறது தட் இஸ் ப்ராப்பர் லெங்த் 10 மீட்டர், v²ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0.7, c² வரும், அந்த c² கேன்சல் பண்ணிட்டோம்னா 0.7 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணி திரும்ப ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஆன்சரு 6.618 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பாருங்கள். த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அக்கர்ஸ் டியூ டு சேஞ்ச் இன் பொலாரிசபிலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொலாரிசபிலிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா எப்படி ஏற்படுது, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா எப்படி ஏற்படுது, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா எப்படி ஏற்படுறது, NMR எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் நம்ம டெஸ்ட்டு நடத்தையிலையும் அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள். The lines in the pure rotational spectrum of HCl are spaced as 20.8, அதாவது 20.8 × 10⁻² per meter ரைட்டா. Then what is the moment of inertia, இதில் வந்து given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், mass of the proton கொடுத்துருக்காங்க, then mass of the chlorine கொடுத்துருக்காங்க ரைட்டா. சரி, சொல்யூஷன் பாருங்கள். என்ன நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியுங்களா. ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ. இங்கே வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன எடுத்துக்கொண்டு தட் இஸ் I = டேரெக்டாக ஃபார்முலா இருக்கும், I = h×2πc நியூ பார் ரைட்டா. சரி, அப்போ நியூ பார் எடுத்துக்கோமா. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, நியூ பார் என்ன கொடுத்துருக்காங்க 20.8 × 10⁻² per meter நமக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி, சாரி இது வேவ் நம்பர் ரைட்டா, ஃப்ரீக்வன்சி கிடையாது வேவ் நம்பர். சரி, அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா. அப்போ h = நமக்கு தெரியும், தட் இஸ் மாடிஃபைடு பிளாங்க் கான்ஸ்டன்ட் 1.05 × 10⁻34. நெக்ஸ்ட்டு 2π அப்படி நம்ம போட்டுக்கலாம். சிங்கிறது 3 × 10⁻8. நியூ பார் கொடுத்துருக்காங்க 20.8 × 10⁻2 ரைட்டா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஐ என்ன கிடைக்கும் பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2.689 × 10⁻47 kg/m². அதை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 2.7 அப்படின்னு நம்ம கிடைக்கும் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா. அப்போ நம்ம ஆப்ஷன் டி கரெக்ட் ஒன், எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. எனர்ஜி ஆஃப் தி ஃபஸ்ட்டு இது ஏ பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். எனர்ஜி ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஃபில்டு லெவல் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் என் எலக்ட்ரான் சிஸ்டம் இஸ் ஃபெர்மி எனர்ஜி. ஃபெர்மி எனர்ஜிக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபெர்மி எனர்ஜிக்கான இந்த 2 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சி பாருங்கள். டோட்டல் எனர்ஜி எப்சிலான் தட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி எப்சிலான் சாரி இது டோட்டல் எனர்ஜி எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 1/3 NEF ரைட்டா. தட் இஸ் ஃபெர்மி எனர்ஜி. கிவன் எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்கள். ஹாட் கேரியர் டயோட் இஸ் அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் ஷார்ட் கீ டயோட் ரைட்டா. ஷார்ட் கீ டயோடு வந்து ஏன் ஹாட் கேரியர் டயோடு அப்படின்னு அழைக்கப்படுறது, தட் இஸ் கால் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அகைன் சென்ட் பண்ணுறேன். முருகேசன் புக்கில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. அது நிறைய டெஃபினிஷன் போய்கிட்டு இருக்கும், ஏன் அப்படிங்கிறத வந்து அதில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் பாருங்கள். எ ப்ரோட்டான் கன்ஃபைன் டு எ நியூக்ளியஸ் ஆஃப் ரேடியஸ் 5 × 10⁻15 மீட்டர் தென் ஃபைண்ட் மினிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் இஸ் அப்படின்னு இருக்கும்.
சரி, நமக்கு என்ன தெரியும், இது வந்து எதுங்க அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ரைட்டா? ஏன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மைக்ரோஸ்கோப்பிக்கு மட்டும்தான் வேலிடு, மேக்ரோஸ்கோப்பிக்கு வந்து வேலிடு கிடையாது. அப்படி ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மேக்ரோஸ்கோப்பிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அதை வந்து தெளிவாக வந்து ஒரு எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், புக்ஸும் சென்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஏன் அப்படி வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? நீங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து அது கான்ட்ரடிக்டாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு சேலஞ்ச் கொடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எந்த புக்கில் போட்டிருக்காங்க, இப்படி ஒரு மைக்ரோ ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எந்த புக்கில் போட்டிருக்காங்க, ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நமக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு மாதிரி போட்டக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணலாம். ரைட்டாக? தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது அந்த புக்கில் நீங்கள் வந்து மேக்ரோ அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டு விடுங்க. யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறது கிடையாது. தயவு செஞ்சு போட்டு விடுங்க, தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ டெல் எக்ஸ் டெல் பி கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ். ரைட்டா? சரி, அப்போ என்ன பண்ண நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து டெல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெல் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் 5 × 10⁻⁻15 மீட்டர். தட் இஸ் டிஸ்டன்ஸ் என்ன, ரேடியஸ் அல்லது டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். ரைட்டா? அப்போ இங்கே வந்து ஏன் அப்படி வந்து நம்ம 1 × 10⁻14 அப்படி எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த டெல் எக்ஸ் பாருங்கள், டெல் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 5 × 10 ரேடியஸ் கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, டயாமீட்டர். ரைட்டா? அப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறது என்னது, ரேடியஸோட டபுள் மடங்கு. அப்போ 2 × 5 × 10⁻15 அப்படிங்கிறது என்னது, 10⁻14. ரைட்டா? சரி, அப்போ பி பார்க்க பாருங்கள், தட் இஸ் டெல் பி ஆர் பி. ரைட்டா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1.05 × 10⁻20 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்ம் என்னது, p²/2m. அப்போ பிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். m0 அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் 1.67 × 10⁻27 கிலோகிராம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.3 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பாருங்கள். த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள் இன் எ கிளாசிக்கலி ஃபர்பிடன் ரீஜன் இஸ் e⁻⁻x. ரைட்டா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிக்ரீசஸ் வித் தி எக்ஸ்போனன்ஷியல் இன் தி மைனஸ் டைரக்ஷன். ரைட்டா? ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் H0 H4 மாஸ் நம்பர் பாருங்கள் 165 இஸ் 7.731 ஃபெர்மிமீட்டர். தென் த ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் பவர் 4, அதாவது மாஸ் நம்பர் வந்து 4 இஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இன்னொரு எலமெண்ட்டுக்கு எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், நமக்கு ரேடியஸ்க்கான ஃபார்முலா தெரியும், ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும், R = R0 × a⁻1/3. அப்போ ரெண்டுக்குமே R0 அப்படிங்கிறது தட் இஸ் அந்த ரேடியஸ் இருக்கிறது R0 அப்படிங்கிறது தட் இஸ் கான்ஸ்டன்ட் 1.2 ஃபெர்மிமீட்டர். அதை ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கிட்டு அந்த இதை பாருங்களேன் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கிது பாருங்கள், 2.238 ஃபெர்மிமீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் பாருங்கள். த ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஆஃப் தி கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் தி நியூட்ரான் இஸ். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 1. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்கள். இன் கால்பிட் ஆசிலேட்டர்ஸ் த இண்டக்டன்ஸ் and a capacitance used tuned circuit are 50 millihenry and 100 picofarad, 400 picofarad, then frequency of oscillations கேட்டிருக்கோம். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், தட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பல இடம் சொல்லியிருக்கோம். அந்த அதாவது என்னது இது ஆசிலேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிலேட்டர் ஒரு 3 ஆசிலேட்டர் கொடுத்துருக்காங்க. வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், ஃபேஸ் ஷிஃப்ட்டு, இது என்னது கால்பிட். இந்த மாதிரி எல்லா ஆசிலேட்டர் கூடிய ஃபைனல் ரிசல்ட், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். ரைட்டா? சரி, அப்போ ஃபார்முலா என்னது, 1/2π இன்ட்டு √L C1 C2/C1 + C2. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்க, 8 × 10⁻4 ஹெட்ஸ். ரைட்டா? அப்போ இதை வந்து ஒரு 10 நம்ம மல்டிப்ளை பண்ணால், அதாவது இந்த 4 வந்துக்கிட்டு ஒரு 10⁻4 அப்படிங்கிறத நம்ம 3 மாத்திரம் என்ன கிடைக்கும், கிலோவில் கிடைக்குமா. அப்போ 80 கிலோ ஹெட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 20 பாருங்கள். இது வந்து 16 என்னது ஹெக்ஸாடெசிமலில் வந்து டெசிமலாக மாற்ற கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் டி கரெக்ட் ஒன். 968 பேஸில் வந்து 10, தட் இஸ் டெசிமல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 968. அதற்கான சொல்யூஷன் பாருங்கள், 3 × 10⁻16². அதாவது இந்த பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அங்கிட்டாமல் நம்ம போகிறோம். அப்போ ரைட்டா? அப்போ 8 × 16⁻0.
அதே மாதிரி 12 சிங்கிறது வந்து 12 இன்ட்டு 16 பவர் 1 3ங்கிறது அப்போ 3 இன்ட்டு 16 பவர் 2 அப்படியே கூட்டிகிட்டே போதும். அதை அப்படியே போட்டு சிம்பிளிஃபை பண்ண ஃபைனல் என்ன கிடைக்கும் பாருங்க 968 கிடைக்குது. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.